மீன் வறுக்கும்போது அடுப்பெல்லாம் எண்ணெய் தெறிக்குதா? தோசைக்கல்ல வறுத்தா எண்ணெய் நிறைய குடிக்குதா? இனிமே தோசைக்கல்லுக்கு பதிலா கடாயில இப்படி வறுத்து பாருங்க. எண்ணெயும் கொஞ்சமா செலவாகும், அடுப்பும் சுத்தமா இருக்கும், மீனும் சூப்பரா இருக்கும். முதல்ல மீனை உப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க. இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மீன்ல தடவி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. தோசைக்கல்லு தட்டையா இருக்கிறதுனால எண்ணெய் வெளியில தெறிக்கும். ஆனா கடாயில வறுக்கிறப்போ எண்ணெய் கொஞ்சம் கூட வெளியில தெறிக்காதுங்க. மீன் துண்டுகளை உள்ள சேர்த்து இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் திருப்பி போடுங்க. மீன் நல்லா செவந்து மொறு மொறுன்னு வந்ததும் எடுத்துடுங்க. அதே எண்ணெயில நம்ம அடுத்தடுத்து மீன் துண்டுகளை போட்டு வறுக்கலாம். இதனால எண்ணெயும் ரொம்ப மிச்சமாகும். இப்ப பாருங்க, மீன் உடையாம வந்துருச்சா? சுட சுட காரசாரமான மீன் வறுவல் ரெடி. இந்த சூப்பரான கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.